திண்டிவனம் அடுத்த பாதிரியா புலியூர் திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா உற்சவம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாதிரியா புலியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா உற்சவம் துவங்கியது. தொடர்ந்து 14 நாட்கள் பாரதம் படிக்கப்பட்டது. 14ஆம் நாளான நேற்று மதியம் அரவானுக்கு சாதம் அரைத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 6 மணிக்கு அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா பெரும் விமர்சையாக நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா, ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் முன்பு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து பூக்கரகம் கோவிலை உட்பிரகாரம் வந்து குளக்கரை சென்று தீமிதி திடலை வந்தடைந்தது. தொடர்ந்து சக்தி கரகத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் சக்தி கரகம் முதலில் தீமிதி குண்டத்தில் இறங்க தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள்